ஸ்டாப் ஸ்டாப். என்னடா? நீ வர வேண்டிய இடம் வந்துருச்சுமா. அப்ப நான் கண்ணு திறக்கலாமா? அம்மா இல்ல இல்ல, நான் 5 கவுண்ட் எண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் கண்ணை திறக்கணும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 4 3 2 1. அம்மா பாருங்க. ஏங்க நீங்களும் வந்துட்டீங்களா? அம்மா அங்கிள் அப்பவே வந்துட்டாரு, நீங்க அவரை பார்க்காதீங்க. டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏங்க எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்க. எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்காக நீங்க வேற செலவு பண்ணி காசெல்லாம் வீண் பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக இது கூட பண்ணலனா எப்படிங்க? இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சாரி, என்னைக்குமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். தம்பி, இவ பிறந்த நாளைக்கு கோவிலுக்கு போய் சின்னதா ஒரு கேக்கு வெட்டி ஏன் கையாலேயே வினோதினிக்கு சமைச்சு போட்டு சின்னதா சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க வேற மாதிரி இல்ல பண்ணிட்டீங்க. பாட்டி, வாஷாப்பா மட்டும் இல்ல, சிவா அங்கிளும் தான் ஹெல்ப் பண்ணாரு. அவர் தான் பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்தாரு. நம்ம அம்பு அப்பவே வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுச்சு போல இருக்கே. அதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கணும். ஓ அப்படியா? வினோதினிக்காக வாசு சார் இதை பண்றது ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா நீங்க கடைக்கு லீவு போட்டுட்டு வந்து, அதுவும் இப்பதான் அடிபட்டு ரெஸ்ட் கூட எடுக்காம இவ்ளோ சிரமப்பட்டு பாருங்க, இவ்ளோ அழகா வினோதினிக்காக சூப்பரா ரெடி பண்ணிட்டீங்களே. ஆனாலும் உங்களுக்கு எங்க வினோதினி மேல ரொம்ப தான் அக்கறை. ஏங்க பொறுங்க. எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தது வாசு சார் தான். வந்ததுக்கு வெட்டியா இருக்க கூடாதுன்னு 4 பலூன் தான் நான் ஊதி கொடுத்தேன். வேற ஒன்னும் நான் செய்யல. மொத்தத்துல எல்லா பாராட்டும் வாசு சாருக்கு தான் போய் சேரணும்.